நம்ம வந்து ராம்தேவ் தாபா வந்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா தால் பாட்டி சூர்மா ராஜஸ்தானோட ஃபேமஸ்ஸு. இது பாட்டி தால் ப்ளஸ் இது வந்து சப்ஜி காய்ஸ். இதில் வந்து பச்சை மிளகாய் அதோட சப்ஜி மீன்ஸ் ரொம்ப இது இருக்கும். நான் சாப்பிடவே மாட்டேன். இதில் தால் இருக்குது, தால் பாட்டி சாப்பிடுவோம் காய்ஸ். அவங்க ஸ்பெஷலாக வந்து சூர்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்வீட்டாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். தால் பாட்டி கூட வந்து நம்ம இது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போது எனக்காக வந்து அண்ணா வந்து ஸ்பெஷலாக வந்து செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகெயின். ஐ ஹோப் யூ காய்ஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலைவனமில் வந்துட்டோம் காய்ஸ். ராஜஸ்தானில் பாலைவனமில் வந்துட்டோம். இங்கே வந்து பாதி தான் இப்படி இருக்குது, மரம் எல்லாம் கொஞ்சம் தெரியுது. ஆனால் நம்ம முன்னாடி போக போக ஃபுல்லாக முடிஞ்சிடும். பட் நான் எவ்வளோ தூரம் போகிறேன் எனக்கே தெரியாது. ஏன்னா ரொம்ப தூரம் நான் போகிறதில்ல, கொஞ்சம் தான் போயிட்டு இருக்கேன். நான் ஒரு கோயில் போயிட்டு இருக்கேன், அதனால் வந்து நம்ம ரொம்ப தூரம் போக மாட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பாலைவனம் தான் காய்ஸ். மண்ணு கட்கி காயில் இது ஃபுல்லாக வந்து பாலைவனம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயம் எதுவுமே செய்ய முடியாது காய்ஸ். இந்த இடத்துல யாருமே விவசாயம் செய்ய மாட்டாங்க. ஏதோ கம்மியாக அந்த மழை காலத்தில் ஏதோ செஞ்சால் செஞ்சிடலாம். ஆனால் மீதி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே செய்ய முடியாது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாலைவனம் தான். இங்கே இப்போ மரம் ஃபுல்லாக இருக்குது. மழை காலத்தில் எல்லாம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது காய்ஸ். இப்போ தான் மான் பார்த்தேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கா இல்லையான்னு தெரில. மான் நான் பார்த்துட்டேன். இந்த இடத்துல வந்து மான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக மண்ணு தான் காய்ச்சி. இங்கே பாலைவனமில் ஏதோ அனிமல்ஸ் இருக்கும்ல. ஸோ இப்போ வந்து மான் பார்த்தேன். என்ன மான் தண்ணி குடிக்குது பாருங்க காய்ஸ். ஜூம் பண்ணி காட்டுறேன். காய்ஸ். அதாவது இங்கே நிறைய இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருந்தது எல்லாம் ஓடி போயிடுச்சு. நிறைய இருக்குது அங்கே பார்த்தா. பார்த்திங்கன்னா நம்ம கோயில் ரீச் ஆகிட்டோம். கோயில் அங்கே இருக்குது கைஸ். நான் இப்போது வந்து பூஜை பண்ணுறதுக்கு பொருள் வாங்கிட்டேன். இங்கே ஃபுல்லாக வந்து ஷாப்ஸ் தான் இருக்குது. லைனாக ஒரே மாதிரி ஷாப்ஸு. இங்கே வேறு எதுவுமே கிடைக்காது கைஸ். தேங்காய், ஊதுபத்தி அது மட்டும் தான் கிடைக்கும். சாமியோட ஐட்டம் மட்டும் தான் கிடைக்கும். இங்கே ஃபுல்லாக இருக்குது. அதோ கோயில் அங்கே இருக்குது. நம்ம என்டர் பண்ணுவோம். இந்த கல் பார்த்திங்கன்னா செம்ம சூடாக இருக்கும் கைஸ். செம்ம சூடு. இது சூடாக இல்லை, ஆனால் கீழே இறங்கும்போது தான் சூடாக இருந்துச்சு. இப்போது சூடாக இல்லை. இங்கே கோயில் பார்த்திங்கன்னா ஃபுல்லு ஒயிட் மார்பிள் காய்ஸ். ஃபுல்லாக வந்து ஒயிட் மார்பிள். இது பூராமே ஒயிட் மார்பிள். சின்ன சின்ன டிசைன்ஸ் பாருங்க காய்ஸ். வேறு லெவல் டிசைன்ஸு. ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கும் டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா. பார்த்திங்கன்னா கோயிலோட ஸ்ட்ரக்சர் காய்ஸ். வேறு லெவல் டிசைன்ஸ் காய்ஸ். பியூட்டிஃபுல். உள்ளே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் பண்ண விட மாட்டாங்க. ஸோ வந்து இங்கே போலீஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரெக்கார்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் கொஞ்ச நேரம் ரெக்கார்டிங் பண்ணுறேன், அதுக்கடுத்து ஆஃப் பண்ணிடுறேன்.
ஏன்னா அவங்க பார்த்தாங்கன்னா திருப்பி திட்டிட போகிறாங்க. ஸோ ரெக்கார்டிங் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம இங்கே பூஜை பண்ணிவிட்டு திரும்பி கிளம்பிட்டு இருக்கோம் காய்ஸ். கோயில் பார்த்திங்கன்னா பின்னாடி பேக் சைடு நம்ம போய் பார்த்துடலாம். இது வந்து விண்டோ காய்ஸ், பார்க்குறதுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குது. விண்டோ இது வேறு லெவல் காய்ஸ். இது ஃப்ரண்ட் லுக்கு, இது அப்பு. மேலே பார்த்திங்கன்னா வேறு லெவல் டிசைன்ஸ் பாருங்க காய்ஸ். இங்கே பாருங்கள் வேறு லெவலு. இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்டோன்ஸில் வந்து சிமெண்ட் வேலை எதுவுமே இல்லை காய்ஸ். இதில் எல்லாம் கல் மேலே கல் வச்சுட்டு தான் இது வந்து செய்வாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து மார்பிளில் தான் செஞ்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா மார்பிள் ஒர்க்கு. பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க, முடியல. இது பார்த்திங்கன்னா இதோட பாட்டு தான், ஒரு சின்ன பாட்டு. இங்கே பாதி முடிச்சிருக்காங்க, பாதி முடிக்க போகிறாங்க. இது பார்த்திங்கன்னா மார்பிள் கல் பாருங்க, சைனிங் அடிக்கிறது பாருங்கள் எப்படி சைனிங் அடிக்குது இந்த கல். வேறு லெவல் சைனிங் அடிக்கும் காய்ஸ், செம்ம சூடு காய்ஸ். சாமி பார்க்கலாம் காய்ஸ். உள்ள ஃபுல் டிசைன் காய்ஸ். மார்பிள் பாருங்க, ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது, பியூர் ஒயிட் மார்பிள் காய்ஸ். இது ஒரே மாதிரி மார்பிள் இருக்கும், இது மாற்றி இருக்காது. ஒரே மாதிரி மார்பிள், ஃபுல்லாக ஒரே மார்பிளில் செஞ்சது. சூப்பராக இருக்குது காய்ஸ். இது நேரில் பார்த்தா தான் வேறு லெவல் காய்ஸ். இங்கே பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனோடனே இங்கே நிறைய பேர் வருவாங்க. மேரேஜ் ஆனோடனே அடுத்த நாள் இல்லைன்னா 2 நாள் கழித்து கண்டிப்பாக இங்கே வந்து கோயில் வந்து விசிட் பண்ணிகிட்டே போவாங்க. இது மீன்ஸ் நார்மலாக பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆனோடனே இந்த மாதிரி வருவாங்க காய்ஸ், மேரேஜ் கப்பல்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலெல்லாம் பூஜை பிடிச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம் காய்ஸ். ஹோட்டலுக்கு வந்துட்டேன். இந்த ஹோட்டல் ஒரு ரூம், சிங்கிள் ரூம் புக் பண்ணது. இதில் எனக்கு பெட் கிடச்சிச்சு. நல்லா என்னோடய ஹெல்மெட் வச்சிடலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிடுறேன். அதுக்கு அடுத்து பார்ப்போம் நம்ம எங்கேயாச்சும் போக முடியுமான்னு. இது இல்லாமல் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எதுவுமே இல்லை வைக்கிறதுக்கு. லாக்கர் எதுவுமே கொடுக்கல. சரி, நம்மளுக்கு லாக்கர் தேவையில்லை. விண்டோ கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒர்க்கிங் சேர் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ காய்ஸ், லுக் அவுட் வியூ பாருங்கள் காய்ஸ். நான் எங்கே போயிட்டேன், ஜோத்பூரில் கீழா கிட்டே போயிட்டேன் காய்ஸ். பேலஸ் பார்க்குறதுக்காக நான் இங்கே வந்துட்டேன். நான் ரெக்கார்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா வெயில் நேரத்தில் வந்து ரெக்கார்டிங் பண்ணால் சுத்தமாக மீன்ஸு ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும். அதனால் அந்த டைமில் நான் சுத்தமாக ரெக்கார்டிங் பண்ணவே இல்லை. இப்போ தான் திரும்பி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரெக்கார்டிங்கு பார்க்குறதுக்காக. காய்ஸ், நம்ம வந்து முன்னாடி போயிட்டு வந்தோம். ஏன்னா இப்போ வந்து பேலஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு காய்ஸ், அதனால் நம்ம பார்க்க முடியாது. ஸோ காய்ஸ், இங்கே பாருங்கள் வேறு லெவல் வியூ. இந்த இடத்துல இந்த பார்க்கும்போது வேறு லெவலாக தெரியுது. நான் நிறையா ஃபோட்டோஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டேன். பட்டு இந்த நேரத்தில் வந்தால் லேட் ஆகிடுச்சு. நம்ம வந்து 5 மணிக்கு முன்னாடியே வந்துருக்கணும், அப்போ தான் ஓப்பனாக இருக்கும். இப்போ வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு காய்ஸ். சரி, நம்ம இப்படியே வீடியோ பிடிச்சிட்டே திரும்பி போயிடலாம், ஹோட்டலுக்கு ரூமுக்கு போயிடலாம். திரும்பி நம்ம நாளைக்கு ட்ரை பண்ணுவோம் காய்ஸ். அந்த இடத்துல போய் முடிஞ்சால் வந்து ஓப்பன் ஆகிடுச்சின்னா நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். இல்லைன்னா பார்ப்போம் காய்ஸ், என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம கையில் இல்லைல்ல காய்ஸ், க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் வந்து எனக்கு தெரியவே தெரியாது 5 o'clock க்ளோஸ் ஆயிரும்னு. ஆனால் நான் இப்போ 6 o'clock வந்திருக்கேன் பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கணும், நான் தான் லேட்டாக வந்திருக்கேன். சூப்பராக இருக்குது காய்ஸ், வேறு லெவல்.
பார்ப்போம், இல்லைன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாச்சும் பார்ப்போம். இதான் நம்ம க்ளோஸ் ஆகிடுச்சுல, என்ன பண்ண முடியும். ஸோ ஆல்ரைட் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க, சேனலில் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another video. Till that, bye bye, have a good day, safe ride. Boom.